அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 46வது வசனம் சொல்லும்போது சொல்கிறது, பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேல் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கும்போது பேதுருவோடு கூட ஒரு கூட்ட ஜனங்கள் கடந்து வந்து புறஜாதிகள் நடுவுல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பொழிந்தருளப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு மட்டுமல்ல, அவர்களோடும் பேசி இருக்கிறார், அவர்களோடும் வெளிப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதை அவர்கள் பார்த்த போது அவர்கள் பிரமிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நம்ம இந்த இடத்துல வாசிக்கலாம். இந்த சூழலை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இந்த யூதர்கள் அந்த வாக்கு தத்துவத்திற்காக காத்திருந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் சிந்தித்த ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு மட்டும்தான், ஆண்டவர் எங்களோடு மட்டும்தான் பேசுவார், ஆண்டவர் எங்களுக்கு மட்டும்தான் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு குறுகிய எண்ணத்தோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லி கடந்து சென்றிருந்தார். நீங்கள் போய் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருந்த போதும் அவர்களுடைய மனப்பான்மை ஒரு குறுகிய அளவிலேயே காணப்பட்டது. அவர்கள் சிந்தித்தது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு மட்டும்தான் பேசுவார், எங்களோடு மட்டும்தான் இடைப்படுவார் என்று சொல்லி நாம் பல நேரங்களில் நாமும் சிந்திப்போம். அந்த ஜனங்களும் அப்படித்தான் சிந்திக்கிறவங்களாக காணப்பட்டார்கள். ஆனால் உண்மையில் அது கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது புறஜாதிகள் நடுவுல ஊற்றப்பட்டாரோ, பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது இடைபட ஆரம்பிக்கிறாரோ, இந்த ஜனங்கள் அதிசயப்பட ஆரம்பிக்கிறார்கள், சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். நம்முடைய ஆசீர்வாதங்கள், நாம் பெற்றுக்கொள்ளுகிற வரங்கள், நம்முடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்கிற விதங்கள் நிச்சயம் பலருடைய வாழ்க்கையில ஆச்சரியங்களை ஏற்படுத்தும். நம்மை ஒருவேளை இந்த உலகத்துல புறக்கணித்து தள்ளியிருக்கலாம், இவர்களால் ஒன்றும் உதவாது, இவர்களோடெல்லாம் தேவன் கிரியை செய்வாரா என்று சொல்லி பல நேரங்கள்ல அந்த உலகம் சிந்திக்கலாம். உலகம் உங்களை மட்டமாக நினைக்கலாம், உலகம் உங்களை ஏளனமாக எண்ணலாம். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற ஜனங்கள் பிரமிக்கத்தக்க விதமாக, ஆச்சரியப்படத்தக்க விதமாக தேவன் உங்களை கொண்டும் எப்படி ஆதி சபை நாட்கள்ல புறஜாதிகளுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்களோ, அதே விதமாய் உங்களை கொண்டும் மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்க விதமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து மேன்மைப்படுத்த போதுமானவர்.